ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற இந்த விஷயம் எத்தனை பேர்த்தனால ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. ரிலேட் பண்ண முடிஞ்சா உங்க லைஃப்ல இப்படி ஏதாவது கிராஸ் பண்ணி வந்திருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம பேசுற வார்த்தைகளோட வலிமை ரொம்பவே அதிகமானது. அதனாலேயே நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்தையோ வன்மத்தையோ சில வார்த்தைகளால நம்ம வெளிப்படுத்திடுவோம். நடைமுறையில அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கூட சிலருக்கு அதை கண்ட்ரோல் பண்ற டெக்னிக்ஸ் தெரியாம டக்குனு வார்த்தைகளை வெளியே விட்டுருவாங்க. ஆனா இந்த வார்த்தைகளை வெளியே விடும்போது அவங்க மனசு பயங்கரமா புண்பட்டிருக்கும். ஆனாலும் இந்த வார்த்தைகள் எதிர்மறையா யாரு பேசுனாங்களோ அவங்களோட வாழ்க்கையவே அது தாக்கும் அப்படிங்கறது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. தவறான வார்த்தையை சொல்றதுனால கேட்டவங்களை விட சொன்னவங்களுக்கே பாதிப்புகள் அதிகமா இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் கோபத்துல ரொம்ப அமைதியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கோபத்துல அவங்களுக்கும் பேச தெரியும். ஆனா பேசக்கூடிய அந்த தவறான வார்த்தைகளோட விளைவுகள் அவங்களையே பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால மட்டும்தான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம பேசுற வார்த்தை அழகானதா இருக்கட்டும்.